பாத்துட்டா பாத்துட்டா. மாட்னடி சக்தி. அம்மாடி, சிவா சக்தி போட்டோவை பாத்துட்டான். இனிமே சக்தி பேரு மீராவா இல்ல சங்கீதாவான்னு அந்த மூதேவி பையன் குழப்பத்திலேயே சுத்திக்கிட்டு திரிவா. அந்த சக்தி நல்ல வசமா மாட்டிக்கிட்டாமா. அவ எனக்கு செக் வைக்கிறாளா? அவளோட மூவ்லயே அவளுக்கே நான் செக் வைக்கிறேன். சரியா சொன்னமா. இப்ப அவ எந்த காய நகத்தினாலும் அவ ஆட்டம் க்ளோஸ். ஒண்ணுமே புரியலையே. மீராவா சங்கீதா? அப்போ சங்கீதாவோட ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்ட் அசோகா. அப்படியே இருந்தாலும் மீரா அசோக்கை ஏமாத்திட்டு எப்படி வருவாங்க? மீரா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே. இல்ல, மீரா ஏமாத்திட்டதா அசோக் சொல்றான்னா அப்போ இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. இப்ப என்ன பண்றது? பேசாம மீராக்கே ஃபோன் பண்ணி நீங்க தான் சங்கீதாவான்னு கேட்டுடலாமா? அதுதான் சரி. குழப்பத்தில் இருக்கும்போது சம்பந்தப்பட்டவங்கள்ட்டே கேட்டு தெளிவாயிடணும். இல்லைன்னா குழப்பம் சந்தேகமா மாறிடும். பேசாம நம்ம மீராக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். சக்தி, உன் போன் அடிக்குது பாரு, எடு. எடுக்கிறேன். மாமா மாமா எதுக்கு போன் பண்றாரு? ஒருவேளை நம்ம மீரா கிட்ட கேட்டு அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா பேசாம நம்ம அசோக் கிட்டே கேட்டுடலாம். கட் ஆயிடுச்சே. மாமா எதுக்கு கால் பண்ணாரு? எடுக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாரே. என்னவா இருக்கும்? ஃபோன் பண்ணி கேட்போம். மீரா கால் பண்றாங்க. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? மாமா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எடுக்கலன்னா தப்பா எடுத்துப்பாங்க. ஹலோ சார், கால் வந்துச்சு. அட்டென்ட் பண்றதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. அதான் திரும்ப கூப்பிட்டேன். என்ன சார் விஷயம்? ஒண்ணு இல்ல மீரா, சும்மாதான் வேற ஒரு நம்பருக்கு போடுறதுக்கு பதிலா மாத்தி உங்களுக்கு போட்டேன், அவ்வளவுதான். சாரி. இட்ஸ் ஓகே சார். இல்லையே, மாமா நம்பரை மாத்தி போட்ட மாதிரி தெரியலையே. ஏதோ மாமா மறைக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும்? நாம நினைச்ச மாதிரி சக்தி தான் அசோக்கை ஏமாத்திட்டு போன சங்கீதான்னு சிவா நம்பிட்டா. மேடம், அடுத்தது என்ன மேடம் பண்ண போறோம்?
வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்? எனக்கு என்ன, என் அரசவையில நான் மகாராணி. அப்படி சொல்லுங்க மேடம். இந்த தைரியம் தான் மேடம் உங்ககிட்ட பிடிச்சது. நீ உன் பாராட்ட நிறுத்து. சாரி மேடம், இவ்வளவு நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க. என்ன மேடம் விஷயம்? நீ என்ன என் சொந்தக்காரனா? டெய்லி கால் பண்ணி உன்னை நான் நலம் விசாரிக்க? உனக்கு வேலை வரும்போது தானே கால் பண்ண முடியும். அதுவும் சரிதான் மேடம். சொல்லுங்க மேடம், இப்போ நான் என்ன வேலை செய்யணும்? உனக்கு சக்தியை தெரியும்ல? தெரியும் மேடம். குட். நீ அவளை ஃபாலோ பண்ணிட்டு போ. அவ ஒருத்தனை பார்க்க போவான். நான் உனக்கு அவன் போட்டோவை அனுப்புறேன். நீ அவன் கதையை முடிச்சிட்டு பழிய சக்தி மேல போட்டுடு. நீ அங்கிருந்து யார் கண்ணிலையும் படாம தப்பிச்சு ஓடிடு. ஓகே மேடம், நீங்க போட்டோ அனுப்புங்க மேடம், நான் முடிச்சிடுறேன். எப்பவுமே நீ வாயில மட்டும்தான் வடை சுடுவ. இந்த விஷயத்திலயாவது சரியா செய்யணும், புரிஞ்சுதா? சொதப்புன. இந்த முறை கண்டிப்பா முடிச்சிடறேன் மேடம். எந்த காரணத்தை கொண்டு மிஸ் ஆகாது மேடம். நீங்க என்ன நம்புங்க மேடம். சரி, எப்பவும் போல வேலையை முடிச்சிட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோ. ஓகே மேடம், நீங்க உடனே ஆள் யாருன்னு போட்டோ அனுப்புங்க மேடம். அம்மாடி அம்மாடி, உனக்கு உடம்பெல்லாம் மூணு சுபத்ரா. இதை எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு பொருந்துமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்தி மேட்டர் க்ளோஸ். அம்மாடி அம்மாடி, ஒரே கல்ல ரெண்டு மங்கன்னு சொல்லுமா? அசோக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். சிவா, ஏய் சொல்றா. டேய், நீ எங்க இருக்க? டேய், நான் மேன்ஷன்ல தான் இருக்கேன், சொல்லு. சரி, நீ அங்கே இரு, இந்த வரேன். டே இங்க பாரு, அப்படிலாம் வந்துடாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வெளியே போகணும். ஏண்டா, நான் வரேன்னு சொல்றேன், எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? இல்லடா மச்சி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. அது விஷயமா நான் வெளியே போக வேண்டியிருக்கு. சரி, நீ போயிட்டு எப்போ வருவ? அது ஏண்டா, என்ன விஷயம்னு சொல்லு. பேசாம ஃபோன்லேயே கேட்டுடலாமா? குழப்பத்தோட இருக்கிறத விட கேட்டுறது தான் பெஸ்ட்டு. டேய் சிவா. ஆ, என்னடா ஆச்சு? இல்லை, உன்னை ஏமாத்திட்டதா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்தல்ல, இந்த பொண்ணு தான் நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணா? ஆமாண்டா, அவதான். ஏன்டா கேக்குற? நீ எங்கேயாவது அந்த பொண்ணை பாத்தியா? இல்லடா, அவதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன். சரி, இப்போ வெளியே போயிட்டு எப்போ வருவ? மச்சான், வெளியே போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும்டா. நாளைக்கு மீட் பண்ணுவோமா? சரிடா. சரிடா. மேடம், நம்ம பிளான் படியே சிவா சக்தி மேலதான் டவுட் படுறாரு. டவுட் மட்டும் இல்ல, கன்ஃபார்மே பண்ண வச்சு சிவா சக்தியை வெறுக்கிற மாதிரி நான் பண்றேன் பாரு. அதானே, என் பொண்ணு நான் என்ன சும்மாவா? மீரா அப்படி பண்ண சான்ஸே இல்லையே, நல்ல பொண்ணாச்சே.
ஆட்டோ எங்கம்மா போனோம்? அபிமன்யு சாலைக்கு போகணும். போலாமா? அண்ணே அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். போன ரைட் போறேன் பாரு, ஃபாலோ பண்ண. நம்ம சக்தியை ஃபாலோ பண்ற விஷயத்த சுபத்ரா மேடத்துக்கு சொல்லிடுவேன். சொல்லு. மேடம் சக்தி ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க மேடம். நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன் மேடம். குட். ரொம்ப ஜாக்கிரதையா அதை ஹேண்டில் பண்ணு. ஏன்னா இதுல எந்த காரணத்தை கொண்டும் நீ மாட்டிக்க கூடாது. நான் சொன்ன மாதிரி அவனை முடிச்சிட்டு பழி அந்த சக்தி மேல வர மாதிரி செட் பண்ணிட்டு எப்படியாவது அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடு. ஓகே மேடம். ஏய், இதுல ஏதாவது சொதப்புன அவ்வளவுதான். கரெக்டா முடிச்சிடறேன் மேடம். என்கிட்ட பேசிக்கிட்டே அவளை மிஸ் பண்ணிடாத. சரிங்க மேடம், வச்சிடறேன் மேடம். அண்ணே சீக்கிரம் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. அண்ணா வர ரைட்ல போங்கண்ணா. அப்பதான் அபிமன்யு ரோடுக்கு சீக்கிரமா போக முடியும். சரிங்கம்மா. என்னம்மா சொன்ன அந்த ரத்தன் ரவுடி பைய? சக்தி அசோக்க பார்க்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சக்தி அசோக்க மீட் பண்ணிடுவா. அந்த நேரம் பார்த்து ரத்தன் அசோக்க கொன்னுட்டு பழி சக்தி மேல வர மாதிரி செட்டப் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். நல்ல ஐடியா. இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிய வந்தா சிவா என்ன நினைப்பான்? அசோக் சங்கீதாவை கொல்ல வந்தான், சங்கீதா அசோக்க கொன்னுட்டான்னு சக்திய சங்கீதா தானு கன்ஃபார்ம் பண்ணிக்குவான். அசோக் சக்திய பத்தி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புவான். அப்புறம் சிவா மனசுல மீராவா இருக்கக்கூடிய சங்கீதாங்கிற சக்தி நிரந்தரமா அழிஞ்சிருவா. அப்பா அவன் செத்து தொலையட்டும். அப்புறம் சக்தி ஜெயில்ல, சக்தியா இருக்கிற நீ சிவா மனசுல. நல்ல ஐடியா. சூப்பர். அடி சூப்பர் 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 சுபத்ரா. உன்ன மாதிரி பிளான் பண்றதுக்கு யாராலையும் முடியாதுமா. உனக்கு நிகர் நீ ஏதாமா. ஐயோ, போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. இன்னைக்கு எப்படியாவது அசோக் கிட்ட பேசி மாமா கிட்ட உண்மையை சொல்ல வச்சிடணும். அப்பதான் மாமாவுக்கு நான் தான் சக்தின்னு தெரியும். அப்புறம் நானும் மாமாவும் சந்தோஷமா வாழ்வோம். அத்தா, என்ன எல்லாரும் காலையில தான் பேப்பர் படிப்பாங்க, நீங்க என்னன்னா இப்ப படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள பண்றது, காலையில இருந்து வேலை சரியா இருக்கு. பாத்துத்த ரொம்ப வேலை செய்யாதீங்க, உடம்பு கெட்டுற போகுது. பொம்பளைங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யலனா தான் உடம்பு கெட்டு போகும். அத்தை, உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியுமா? சரி நீங்க பாருங்க, நான் வரேன். இவர் நம்ம சக்தி வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுமா. இவரை நேத்து அவர் வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வந்தாருமா. இவரு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா? ஆமாமா. சொல்லானு. சுந்தர் மாப்பிள்ள சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. என்னத்த? இந்த பேப்பரை கொஞ்சம் பாருங்க. சக்தி கொடுத்த விளம்பரம் கரெக்டா வந்துருச்சு.
சிவா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா? அத்தை என்ன சொல்றீங்க? அசோக் சிவாவோட ஃப்ரெண்டா? ஆமாங்க, நேத்து கூட அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. இவரை போய் காணோன்னு போட்டிருக்கு பாருங்க. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்றத சக்திட்ட முதல்ல சொல்லணும். சுந்தர் ஃபோன் பண்றாரு. ஹலோ சக்தி எங்க இருக்க? நான் அசோக்கை பார்க்க போயிட்டு இருக்கேன் சுந்தர். ஏன் என்னாச்சு? சக்தி, நீ பார்க்க போயிட்டு இருக்கிற அசோக் நம்ம சிவாவோட ஃப்ரெண்டு. அசோக் மாமாவோட ஃப்ரெண்டா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுந்தர். நம்மளோட வேலை இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. எப்படி அசோக்கை நம்ப வைக்கிறது, மாமா கிட்ட எப்படி கூட்டிட்டு போறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சுந்தர். சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி சக்தி. அசோக்கும் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அத்தைக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் அத்தை ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. விடக்கூடாது. நாம மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அசோக்கை சந்திக்க போற இடத்துக்கே வர சொல்லணும். நாம அசோக் கிட்ட பேசி முடிச்சதும் மாமாவையும் அசோக்கையும் சந்திக்க வச்சு மாமா கிட்ட அசோக்கை உண்மையை சொல்ல வச்சிடணும். அப்பதான் அத்தை பிளானை உடைக்க முடியும். போனா போனா. சரி, முதல்ல மாமாக்கு கால் பண்ணுவோம். என்ன மீரா கால் பண்றாங்க? என்னவா இருக்கும்? ஹலோ மீரா. சார். என்ன மீரா கால் பண்ணிருக்கீங்க? சார், நான் கொஞ்சம் உங்களை பார்க்கணும். வர முடியுமா? ஷியோர். எங்க வரணும்னு சொல்லுங்க. சார், 10 o'clock அபிமன்யு ரோட்ல இருக்கிற குடோனுக்கு வந்துடுறீங்களா? கண்டிப்பா வரேன் மீரா. தேங்க்யூ சார். ஓகே மீரா. அப்பாடா, இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிரும். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ அண்ணா, நான் வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் உள்ளதான் இருக்கேன். அங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட் தெரியுதா? ஆ. அது வழியா நேரா வந்து லெஃப்ட்ல கட் பண்ணி உள்ள வாங்க. ஆ.